காஞ்சன் பிரான்சிஸோட ஃபைனல் படமான காஞ்சன் தி லாஸ்ட் ரைட்ஸ் படத்தை பார்த்தாச்சு. படம் எப்படி இருந்துச்சு, படத்துக்கான ஃபுல் ரிவ்யூவை நாங்க இந்த வீடியோல பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் மூவியோட ஸ்டோரியை பார்த்தோம்னா, நம்ம ஹெட் அண்ட் லோரன் யங் ஏஜ்ல 60ஸ்ல ஒரு பேரநார்மல் கேஸ் அட்டன் பண்றாங்க. அந்த சமயம் நம்ம லோரன் பிரெக்னெண்டா இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த கேஸ் அவங்க ஹேண்டில் பண்ணும்போது அது அவங்களோட குழந்தைய எஃபெக்ட் பண்ணி பிரச்சனைல முடியுது. இது எல்லாமே ஒரு கண்ணாடிக்குள்ள இருக்க 3 பேயினால பிரச்சனை. லோரனுக்கு டெலிவரி இஷ்யூ வந்தோடனே அந்த கேஸ் அப்படியே கை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் லோரனுக்கு ஜோடின்னு ஒரு பொண்ணு பிறக்கிறா. இதுல இருந்து 20 வருஷம் போகுது. இதுக்கு இடையில தான் நம்ம பார்த்த காஞ்சன் படங்கள் நடந்துச்சு. இப்போ பிரசன்ட்ல அந்த கண்ணாடி பென்சில்வேனியால வெஸ்ட் பிட்ஸ்டன்ல இருக்கிற ஸ்மால்ஸ் ஒரு ஃபேமிலிக்குள்ள அந்த கண்ணாடி போகுது. அதுக்கப்புறம் என்ன, ஒரு பேய் இருந்தா வீட்டை ரணகலை பண்ணும், 3 பேய் அந்த குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா பயமுடுத்தி அவங்களை இன்ஜூர் ஆக்குது பிளட் வர அளவுக்கு. அந்த வீட்டை விட்டு இவங்க வெளியே போய் வேற எங்கேயாச்சும் தங்கலான்னு பார்த்தா 8 பேர் இந்த ஃபேமிலியா இருக்காங்க. அந்த 8 பேர் வெளில போய் தங்குற அளவுக்கு எங்கள்கிட்ட காசு கிடையாது. நாங்க கிட்டத்தட்ட ரிட்டர் ஆயிடும் சொல்லிட்டு தெரியற நம்ம ஹெட் அண்ட் லோரன் எப்படி இந்த கேஸ்குள்ள அவங்களும் அவங்களோட ஃபேமிலி உள்ள வந்து மாட்ட போறாங்க, வழக்கம் போல பேய ஓடினாங்களா என்றதான் படத்தோட கதை. ஓகே, அப்படி படத்துல இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துருவோம். படத்துல நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் சைடு வந்தோம்னா, ஹெட்டா நடிச்ச பேட்ரிக் வில்சனும் லொரேனா நடிச்ச வெரா ஃபார்மிகாவும் இந்த கேரக்டர்ஸ் அவங்க இவ்வளவு நாள் ப்ளே பண்றதுனால இன்னும் சூப்பரா ப்ளே பண்ணிருக்காங்க. இவங்களோட அந்த கெமிஸ்ட்ரி பாண்டிங்ன்றது ரியலான கப்புலா இவங்களை ஃபீல் பண்ண வைக்குது. மற்ற ஆக்டர்ஸும் கொடுத்த அளவு பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. அதுவும் எக்ஸ்மேன் அப்போகலிப்ஸ்ல ஏஞ்சல் கேரக்டர் ப்ளே பண்ண பென் ஹார்டி, இதுல ஜூடியோட வர டோனின்ற கேரக்டர்ல வந்திருப்பாரு. அவருமே சூப்பரா நடிச்சிருந்தாரு. அடுத்து டெக்னிக்கலா இது ஒரு செம ஸ்ட்ராங்கான படம் தான். ப்ரொடக்ஷன் குவாலிட்டியில குறைய இல்லாத ஒரு படம் டெஃபினட்டா சொல்லலாம். இந்த படத்துல சவுண்ட் எஃபெக்ட்டுக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ஸே இருக்கு. ஒரு பேய் படத்தை விஷுவலும் தாண்டி சவுண்ட் வச்சு தான் பயமுடுத்த முடியும். அது ஆல்மோஸ்ட் இந்த படத்துல ஒர்க் ஆயிருக்கு. அடுத்த ஜம்ஸ்கேர் சைடு வந்தோம்னா, படத்துல லிமிட்டடான ஜம்ஸ்கேர்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த ஜம்ஸ்கேர்ஸ்லாம் ஒர்க் ஆயிருக்கு. பட் எதுவும் புதுசு இல்ல நம்மளுக்கு. ஒரு இந்த பிரான்சைஸோட கடைசி படம்ன்றதுனால ஹெட் அண்ட் லோரனோட ஃபேமிலிக்கு ட்ரிபியூட் செலுத்துற விதமா பிரேஸ் படங்கள் அந்த ஃபேமிலி ஜேம்ஸ் வான் இவங்க எல்லாரையும் கேமியோல எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் ஒர்க் ஆச்சு. இந்த ட்ரிபியூட்டும் ஒர்க் ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச வரை இருந்த பாசிட்டிவ் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இனிமே நெகட்டிவ் சைடு போவோம். நெகட்டிவ் தான் அதிகமா இருக்கு. சொல்ல போனா டெவில் மேட் மீ டு இட் மாதிரி இதுவும் ஒரு ஆவரேஜான படம் தான். கிட்டத்தட்ட இந்த பிரான்சைஸோட எண்டு தான் இந்த படம்னு சொல்றாங்க. நல்ல ஒரு படமா எடுத்திருக்கலாம். ஜேம்ஸ் வானே ரிட்டர்ன் கொண்டு வந்திருக்கலாம். இந்த மூட டாட்டான மைக்கேல் சாவிஸ் காஞ்சன் 3 அவர் தான் டைரக்ட் பண்ணாரு. ஆவரேஜான படம். நன் 2 அவர் தான் டைரக்ட் பண்ணாரு. அதுவும் ஆவரேஜான படம். இதுவுமே ஒரு ஆவரேஜான படமா தான் எடுத்து வச்சிருக்காரு. அவரோட ஹாரர் மூவி எடுக்கிற ஸ்கில் டெவலப் ஆயிருக்கு. ஆனா அது எந்த விதத்திலும் இந்த படத்துக்கு உதவி பண்ணல. இந்த படத்தோட பிளான்ல நிறைய பிரச்சனை இருக்கு. கிட்டத்தட்ட 2 படத்தை ஒரு படமா இவங்க மிக்ஸ் பண்ணிருக்காங்க. படத்துல பெயினால பாதிக்கப்பட்ட ஸ்மோல்ஸ் ஃபேமிலியோட இந்த ஒரு விதத்துல நம்ம எமோஷனா கனெக்ட் ஆகல அந்த கேரக்டர்ஸ் கூட. மூவி ஃபுல்லாவே அண்டர்டெவலப்டாவே அந்த கேரக்டர்ஸ் இருக்கு. ஏன்னா எப்ப ஹெட் அண்ட் லோரனுக்கு செப்பரேட்டா ஒரு படம் ஓட்ட ஆரம்பிச்சாங்களோ அப்பவே இந்த ஃபேமிலி அம்போன் இங்க விட்டுட்டு நம்ம ஹெட் அண்ட் லோரனோட படத்தை பார்க்க ஆரம்பிச்சிடும். பேய் இந்த ஃபேமிலி போட்டு மொத்திக்கிட்டு இருக்கு. இதனால இந்த ஸ்மோல்ஸ் ஃபேமிலி கூட நம்மளால கனெக்ட் ஆக முடியல. படத்துல பேசிங் இஷ்யூமே இருக்கு. இன்கன்சிஸ்டா இருக்கு படத்தோட பேசிங். ஆல்ரெடி படத்தோட ஸ்டார்டிங் ரொம்ப ஸ்லோவா தான் இருந்துச்சு. அதெல்லாம் படத்துல 2 பிளாட் இருக்குது. 2 டிஃபரெண்ட் ஃபிலிம்ஸை பாக்குற மாதிரி நம்ம ஃபீல் பண்ண வைக்குது. ஃபைனலா ஹெட் அண்ட் லோரன் முக்காவாசி படத்துக்கு அப்புறம் தான் இந்த கேஸ்குள்ளே அவங்க இன்வால்வ் ஆகுறாங்க. ஃபைனல் ஆக்டிமே ரஷ் பண்ணிட்டாங்க. மூவியோட கிளைமேக்ஸ் ரொம்ப வீக்கா இருந்துச்சு. அந்த 3 பேயும் எப்படி டிஃபீட் பண்ணாங்கன்னு தெரியல. பிளஸ் அந்த கண்ணாடிக்கான பேக் ஸ்டோரி தான் என்ன, இந்த பேய்களுக்கான மோட்டிவ் தான் என்னன்றதும் தெரியல. என்ன ஜூடியை கொண்டு தங்கோட கொண்டு போறதான் பிளானா என்னன்னே சொல்லல அவங்க. அடுத்த படத்துல முடிஞ்ச அளவுக்கு ஜம்ப்ஸ்கேர்ஸ் நல்லா ட்ரை பண்ணிருக்காங்க. பட் எல்லாமே பிரெடிக்டபிளா தான் இருக்கு. புதுசா அவங்களால எதுவும் சொல்ல முடியல. இவங்க இந்த 2 பிளாட்டை வச்சு ஒரு வித்தியாசமான படம் சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அது ஒர்க் ஆகல. ஃபைனலா ஆவரேஜான படமா இந்த லாஸ்ட் ரைட்ஸ் வந்திருக்கு. ஆனா இது ஒரு நல்ல படமா எடுத்துக்க முடியும். ரியல் லைஃப்லயே பல கேஸை பார்த்து ஹெட் அண்ட் லோரனுக்கே கொஞ்சம் குடைச்ச கொடுத்த கேஸ் இது. இதை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணி ஒரு நல்ல படமா வந்திருக்கும். அதுவும் இது லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிருக்காங்க. அதுவும் ஆவரேஜான படமா இருக்கு. என்னதான் இதை நான் ஆவரேஜ் படம் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கலெக்ஷன் பிச்சுட்டு போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு 50 மில்லியன் தான் படத்தோட பட்ஜெட். ஆல்மோஸ்ட் 194 மில்லியன் ஜஸ்ட் 4 டேஸ்ல கலெக்ட் பண்ணிருக்கு. சொல்ல முடியாது இந்த கலெக்ஷனை பார்த்துட்டு டபிள்யூ இந்த வீடியோஸ் கண்டினியூ பண்ணவும் யோசிப்பான். ஓகே, இந்த ரிவ்யூவும் இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா, பை கைஸ்.